ஹலோ வியூவர்ஸ், இந்த காணொலியில நம்ம பார்க்க போறது என்னன்னா, நடிகை கஸ்தூரி அவர்கள் தமிழ்நாட்டுல சீமானால மட்டும்தான் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற ரேஞ்சில அடுத்த முதல்வர் சீமான் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருக்காங்க. அதாவதுங்க, தமிழ்நாட்டு அரசியல்ல திமுக ஆட்சி மீதான ஒரு அவநம்பிக்கை மக்கள் மத்தியில நாளுக்கு நாள் அதிகரித்துட்டே போகுது. இந்த திமுக ஆட்சி இருந்தா இங்க கொலையும் கொள்ளையும் சாராயமும் பெருக்கெடுத்து தான் ஓடும், இங்க மக்களுக்கு நிம்மதியே இருக்காது அப்படிங்கிற ஒரு மனநிலை பெரும்பாலான மக்களுக்கு வந்துட்டு, அதன் காரணமாகவே அவர்கள் ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவை தேடி ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கேத்த மாதிரியான ஒரு வலிமையான கட்டமைப்போடு ஒரு அல்டர்னேட்டிவாக ஆகக்கூடிய அளவு வல்லமை படைத்த வாக்கு வங்கியோடு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கிறாங்க. அதுலயும் அண்ணன் சீமான் அவர்களுடைய ஆளுமைக்கு இங்க எந்த அரசியல் தலைவரும் மேட்ச் ஆக முடியாது அப்படிங்கிறத பல்வேறு தரப்பினர் சொல்லியிருக்காங்க. அதுலயும் நடிகை கஸ்தூரி அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களோடு பல படங்களில் பயணித்தவர். அதே மாதிரி அவருடைய அரசியலையுமே உற்று கவனிக்கக்கூடிய ஒரு அரசியல் விமர்சகர். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நடிகை கஸ்தூரி அண்ணன் சீமான் அவர்களால் மட்டும்தான் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு நேர்காணலை கொடுத்திருக்காங்க. அது இப்போ இணையத்திலையும் வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல அவங்க அண்ணன் சீமான் அவர்கள் தான் கருத்தியல் ரீதியாக தமிழ் தேசியம் அப்படின்ட்டு வலிமையான ஒரு கொள்கையோடு இருக்கிறாரு, அவரை நம்ம புறக்கணித்துட்டு திமுக ஆட்சியை அகற்ற முடியாது, அவரால் மட்டும்தான் திமுக ஆட்சியை அகற்றக்கூடிய ஒரு வல்லமை இருக்கு அப்படின்ட்டு ஏகத்துக்கும் புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. கல யதார்த்தமும் கூட நடிகை கஸ்தூரி சொன்னதுதான். ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டின் அரசியல்ல அனைத்து விதமான மக்கள் போராட்டங்களையும் போய் நிற்பாரு. அதே மாதிரி தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புனா முதல் கண்டன குரல் அண்ணன் சீமானிடம் தான் வரும். அது மட்டும் இல்லாம திமுகவை சமரசம் இல்லாம எதிர்க்கக்கூடிய ஒரு ஆற்றலும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ இவை அனைத்தையுமே நம்ம பார்க்கும் பொழுது நடிகை கஸ்தூரி அவர்கள் சொன்ன கூற்று 100% சரி அப்படிங்கிறது தான் தோணுது. நடிகை கஸ்தூரி அவர்கள் சொன்னதுதான் பெரும்பாலான தமிழக மக்களுடைய மனக்குமுறலாகவும் இருக்கு. ஸோ அண்ணன் சீமான் அவர்களை 2026 தேர்தலில் பெரும்பான்மையா மக்கள் ஆதரித்து திமுக ஆட்சியை அகற்றணும் அப்படிங்கிறது தான் இப்போ பெரும்பாலான மக்களின் மனநிலை.